விமானத்தில் நடந்த நிகழ்ச்சி. விமானத்திற்குள் ஏர் ஹோஸ்டஸின் குரல் ஒலித்தது. கடைசியாக சொல்கிறேன், தயவு செய்து விமானத்தின் பின்புறத்திற்கு நகரவும். இல்லையெனில் நான் பாதுகாப்பு அதிகாரிகளை அழைப்பேன். அவளுடைய வார்த்தைகளில் கேலியும் மிரட்டலும் நிறைந்திருந்தன. விமானத்தின் முன்வரிசை இருக்கையில் அமர்ந்திருந்த சுமார் 60 வயது தோற்றமளித்த காவி புடவையும் கையில் பக்தியுடன் மணிகள் அணிந்திருந்த ஒரு அம்மா அமைதியாக பின்னோக்கி பார்த்தார். அவரது முகத்தில் பொறுமையும் தாய்மையின் ஒளியும் தெரிந்தது. இது என் இருக்கை மகளே, அவர் அமைதியாக பதிலளித்தார். அவரது குரலில் ஒரு சிறிய உணர்ச்சி மாற்றம் கூட இல்லை. அந்த உறுதியான பதில் கேட்டு பயணிகள் அவரை உற்று நோக்கினர். விமானம் மும்பைக்கு செல்லும் ஆடம்பர பயணத்திற்கு தயாராகி கொண்டிருந்தது. மும்பையின் பிரபல தொழிலதிபர் திரு ஆதித்யவர்மாவின் தாயாராக இருந்தவர் அந்த அம்மா. ஆனால் விமானத்திற்குள் யாரும் அவரை அடையாளம் காணவில்லை. பக்தியும் எளிமையும் பிரதிபலிக்கும் அவரது அறை ஒன்று காவி புடவையும் மணிகளும் சில ஏர் ஹோஸ்டஸ்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தியது. விமானத்தின் நுழைவு வாயிலில் தலைமை ஏர் ஹோஸ்டஸ் லாரன் கூர்மையான கண்களுடன் பயணிகளை உற்று நோக்கினார். அவரது சீருடை குறையற்றதாக இருந்ததுவானால் அவரது பார்வையில் மக்களை மதிப்பிடும் தன்மை தெளிவாக தெரிந்தது. காவி புடவை அணிந்த அம்மா உள்ளே நுழைந்த போது லாரனின் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்தது. அம்மா, உங்கள் இருக்கை இங்கே இல்லை, பின்புறத்திற்கு செல்லுங்கள் என்று அவர் கேலியாக கூறினார். அம்மா அமைதியாக தலையசைத்து எதுவும் பேசாமல் தனது இருக்கையை நோக்கி நடந்தார். இந்த காட்சியை ஒரு கூட்டம் பயணிகள் பார்த்து நின்றனர். குறிப்பாக முன்வரிசையில் அமர்ந்திருந்த ராஜ்குமார், ஒரு இளம் தொழிலதிபர். அம்மாவின் முகத்தில் தெரிந்த அமைதியையும் லாரனின் கேலியையும் அவர் கவனித்தார். விரைவில் லாரன் அம்மாவின் அருகில் வந்தார். இந்த இருக்கைகள் சிறப்பு பயணிகளுக்கானவை அம்மா. தயவு செய்து உங்கள் இருக்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று அவர் மேலும் கடுமையாக கூறினார். அம்மா அவரை அமைதியாக பார்த்து, எனது டிக்கெட்டை பரிசோதியுங்கள், இது என் இருக்கை என்றார். லாரன் கோபத்தில் புருவங்களை சுருக்கி குரலை உயர்த்தி, டிக்கெட் பார்க்க வேண்டிய அவசியமில்லை, இங்கே யார் உட்கார வேண்டும் என்பது எனக்கு நன்றாக தெரியும் என்றார். பயணிகளிடையே முணுமுணுப்பு தொடங்கியது. சிலர் அம்மாவை பரிதாபத்துடன் பார்த்து தலையசைத்தனர். லாரனின் கோபம் அதிகரித்தது. அவர் இளம் ஏர் ஹோஸ்டஸ் ரம்யாவிடம், ரம்யா, இந்த பெண்மணியை உடனே பின்புறத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறினார். ரம்யாவுக்கு சந்தேகம் எழுந்தது. அம்மாவின் வார்த்தைகள் அவளது காதுகளில் ஒலித்து கொண்டிருந்தனால் லாரனின் கடுமையான பார்வை அவளை அமைதியாக்கியது. அவள் தயங்கியபடி தலையசைத்து அம்மாவை நோக்கி நடந்தார். ஆனால் அம்மா ரம்யாவை பார்த்து அமைதியாக உட்கார்ந்தவாறு லாரனிடம், நீங்கள் செய்வதை பற்றி நன்றாக யோசிப்பது நல்லது என்றார். லாரன் கேலியாக சிரித்து, என்ன செய்கிறேன் என்பது எனக்கு நன்றாக தெரியும், இப்போது எழுந்திருங்கள் என்றார். லாரனின் குரல் விமானத்தில் எதிரொலித்தது. கடைசியாக சொல்கிறேன், பின்புறத்திற்கு நகரவும் இல்லையெனில் நான் பாதுகாப்பு அதிகாரிகளை அழைப்பேன் என்று அவர் மிரட்டலுடன் கூறினார். அம்மா அமைதியாக, எந்த உணர்ச்சி மாற்றமும் இல்லாமல், யாரை வேண்டுமானாலும் அழைக்கலாம், நான் இங்கிருந்து நகரமாட்டேன் என்று பதிலளித்தார். ரம்யாவின் கண்கள் விரிந்தன. ஒரு கணம் அவளுக்கு உண்மை புரிந்தது. அவள் தைரியத்தை வரவழைத்து நடுங்கும் கைகளுடன் தனது தொலைபேசியை எடுத்து ஒரு ரகசிய எண்ணுக்கு அழைத்தார். நான் ரம்யா, விமானத்தில் ஒரு அவசர நிலை உள்ளது என்று அவர் கேப்டனின் குறியீட்டை பயன்படுத்தி பேசினார். லாரன் இந்த உரையாடலை கேட்கவில்லை. அவர் கோபத்துடன் அம்மாவின் அருகில் வந்துகையில் வைத்திருந்த நீர் நிரம்பிய தட்டுடன் மனப்பூர்வமாக அம்மாவின் காலில் இடித்து நீரை அவரது காவி புடவையில் கொட்டினார். கவனமாக இருக்க வேண்டும், எல்லாம் அழுக்காகிவிட்டது என்று அவர் கத்தினார். அம்மா அமைதியாக நனைந்த புடவையை பார்த்து, நீங்கள்தான் என்னை இடித்தீர்கள் என்றார். லாரன் அவரை கேலியாக பார்த்து நின்றார். அம்மா அமைதியாக தலையை உயர்த்தி, மற்ற பயணிகளைப் போலவே எனக்கும் மரியாதை மட்டும் போதும், அது அதிகமாக இருந்தால் ஒருவேளை இங்கே இடமில்லாதவர் நீங்களாக இருக்கலாம் என்றார். கேபினில் மௌனம் நிலவியது. லாரனின் முகம் கோபத்தால் சிவந்தது. அவர் அம்மாவின் முகத்தில் அறைந்தார். அந்த அறையின் ஒலி விமானத்தில் எதிரொலித்தது. பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். ராஜ்குமார் கோபத்துடன் எழுந்தார். ரம்யா அதிர்ச்சியில் உறைந்து நின்றார். அம்மா அமைதியாக உட்கார்ந்திருந்தார். முகத்தில் எந்த உணர்ச்சி மாற்றமும் இல்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறை செய்துவிட்டீர்கள் என்று அவர் அமைதியாக கூறினார். லாரன் முதல் முறையாக பயந்தார். என்னை மிரட்டாதீர்கள், நீங்கள் போலீஸை அழைப்பீர்களா என்று அவர் கேலியாக கேட்டார்.
அம்மா பதிலளிக்கவில்லை. மூலையில் நின்ற ரம்யா லாரன் பயணிகளிடம் எப்படி நடந்து கொண்டார் என்பதை தன் கண்களால் கண்டிருந்தார். அவர் செய்தது சரியென்று அவளுக்கு தெரியும். திடீரென கேப்டன் காக்பிட்டிலிருந்து வெளியே வந்தார். அவரது முகம் வெளிரியிருந்தது. கண்கள் லாரனை உற்று நோக்கின. தயவு செய்து விலகி நில்லுங்கள் லாரன் என்று அவர் தீவிரமாக கூறினார். லாரன் அதிர்ச்சியடைந்தார். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நான் இங்கே எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறேன் என்றார். பைலட் அம்மாவை பார்த்த பின்னர் லாரனை நோக்கி, எனக்கு இப்போது ஒரு அழைப்பு வந்தது லாரன். இந்த விமானத்தின் உண்மையான உரிமையாளரின் தாயார் இங்கு இருக்கிறார். அவர் ஆதித்யவர்மாவின் தாயார் என்று அம்மாவை காட்டி கூறினார். விமானத்தில் ஆச்சரியம் வெடித்தது. பயணிகள் ஒருவரை ஒருவர் விழிகள் விரித்து பார்த்தனர். லாரனின் முகம் வெளிரியது. அவரால் நம்ப முடியவில்லை. இது சாத்தியமில்லை, ஏதோ தவறு நடந்திருக்க வேண்டும் என்று அவர் நடுங்கியபடி கூறினார். பின்னர் கேப்டன் மைக்கில், அன்பு பயணிகளை, நாங்கள் அவசரமாக தரையிறங்க உள்ளோம். தயவு செய்து உங்கள் இருக்கைகளில் இருங்கள், சீட் பெல்ட்டுகளை இறுக்கிக் கொள்ளுங்கள் என்று அறிவித்தார். லாரனின் முகத்தில் பயம் நிரம்பியது. அவருக்கு கட்டுப்பாடு இழந்துவிட்டது என்பது புரிந்தது. விமானம் அமைதியாக தரையிறங்கியது. விமானத்தின் அருகில் ஒரு கருப்பு எஸ்யூவி தோன்றியது. கதவுகள் திறந்து ஆதித்யவர்மாவின் உதவியாளர்கள் உறுதியுடன் உள்ளே நுழைந்தனர். ராஜ்குமார் ஆச்சரியமடைந்து பார்த்தார். ஒரு உதவியாளர் அம்மாவின் அருகில் வந்து மரியாதையுடன், அம்மா எல்லாம் தயாராக உள்ளது என்று கூறினார். பயணிகள் மீண்டும் அதிர்ச்சியடைந்தனர். லாரன் தன் இடத்தில் உறைந்து நின்றார். அம்மா மெதுவாக எழுந்து புடவையை சரி செய்தார். அவரது முகத்தில் வலிமையும் அமைதியும் ஒருங்கே பிரதிபலித்தன. எல்லா கண்களும் அவரை நோக்கி திரும்பின. நான் ஆதித்யவர்மாவின் தாயார். இந்த விமானத்தின் மற்றும் இந்த விமான நிறுவனத்தின் உரிமையாளர் நானே என்று அவர் ஆழமான தெளிவான குரலில் கூறினார். கேபினில் மௌனம் நிலவியது. லாரன் வாயை திறந்தாரானால் எதுவும் பேச முடியவில்லை. எல்லோருக்கும் முன்னால் திமிருடன் நடந்து கொண்ட பெண் இப்போது சிறுத்து உதவியற்றவளாக இருந்தார். அம்மா லாரனை பார்த்து, அவரது குரல் அமைதியாக இருந்தாலும் கடுமையாக இருந்தது. லாரன், உங்கள் நடத்தை முற்றிலும் அவமானகரமாக இருந்தது. நீங்கள் என்னையும் என் பயணிகளில் ஒருவரையும் அவமானப்படுத்தினீர்கள். இந்த விமான நிறுவனத்தின் பெயருக்கு களங்கம் விளைவித்தீர்கள். லாரனின் குரல் நடுங்கியது. எனக்கு தெரியவில்லை. அம்மா கையை உயர்த்தி அவரை தடுத்தார். உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை, ஏனெனில் நீங்கள் மரியாதை காட்டுவது பற்றி சிந்திக்கவில்லை. உங்கள் திமிரு மகந்தையும் சூழ்நிலையை மோசமாக்கியது. இந்த சிறிய பிரச்சனையை மென்மையாக தீர்க்க முடியுமானால் நீங்கள் அதை பெரிதாக்கினீர்கள். பயணிகள் தலையசைத்து அம்மாவை ஆதரித்தனர். அம்மா மெதுவாக எழுந்து, அவர்களின் நிலைப்பாடு அமைதியாகவும் வலிமையாகவும் இருந்தது. பின்னர் லாரனை பார்த்து, நீங்கள் செய்தது தவறு மட்டும் அல்ல, மனப்பூர்வமாக இருந்தது. நீங்கள் என்னை மதிப்பிடுவதில் மும்முரமாக இருந்தீர்கள். உங்கள் அடிப்படை வேலையை மறந்துவிட்டீர்கள். ஒவ்வொரு பயணியையும், அவர்கள் யாராக இருந்தாலும், மரியாதை செய்ய வேண்டும். இப்போது உங்கள் செயலுக்கு விளைவுகள் உள்ளன. லாரனின் கைகள் இறுகப்பிடிக்கப்பட்டிருந்தன. ஆனால் அவருக்கு வார்த்தைகள் கிடைக்கவில்லை. எல்லா பயணிகளின் கண்களும் அவர் மீது இருந்தன. அவர் முற்றிலும் உடைந்து போயிருந்தார். முதல் முறையாக அம்மா பைலட்டை நோக்கி, உடனே செய்ய வேண்டியதை செய்யுங்கள். இது வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது என்றார். பைலட் தீவிரமாக சரி அம்மா என்றார். லாரன் கதவை நோக்கி பார்த்தார். தப்பிக்க விரும்புவது போலானால் பைலட் வழியை தடுத்தார். நீங்கள் எங்கும் செல்ல முடியாது. அம்மா லாரனை பார்த்து, இன்றைய உங்கள் செயல்கள் இந்த வேலைக்கு நீங்கள் தகுதியற்றவர் என்பதை காட்டியது. இந்த நிமிடம் முதல் நீங்கள் வேலையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளீர்கள் என்றார். கேபினில் முழு மௌனம் நிலவியது. அவரது வார்த்தைகள் ஒரு தீர்ப்பு போல இருந்தன. லாரனின் குரல் நடுங்கியபடி, தயவு செய்து அம்மா, இது நடக்க விரும்பவில்லை என்று முணுமுணுத்தார். அம்மாவின் பார்வை கூர்மையாக இருந்தது. நீங்கள் இதை கண்டறிய விரும்பவில்லையானால் கண்டறிந்து விட்டீர்கள். இப்போது அதற்கு விலையை செலுத்த வேண்டும். அந்த நிமிடத்தில் 2 காவலர்கள் கேபினுக்குள் நுழைந்தனர். பயணிகளிடையே முணுமுணுப்பு உயர்ந்தது. ஒரு காவலர் மரியாதையுடன் அம்மாவிடம், அம்மா, எங்களுக்கு ஒரு புகார் வந்துள்ளது. நீங்கள் புகார் அளிக்கிறீர்களா என்று கேட்டார். அம்மா உறுதியான தெளிவான குரலில், ஆமாம். அவர் எல்லோருக்கும் முன்னால் என்னை தாக்கினார். நான் வழக்கு தொடர விரும்புகிறேன் என்று பதிலளித்தார். லாரன் நடுங்கியபடி பின்வாங்கினார்.
மன்னிக்கவும், என்னை தவறாக புரிந்து கொண்டீர்கள். நான் அதை உள்நோக்கம் இல்லாமல் செய்யவில்லை என்றார். காவலர் கைவிலங்கை எடுத்து, மேடம், நீங்கள் தாக்குதல் குற்றத்திற்காக காவலில் உள்ளீர்கள். நீங்கள் சொல்லும் எதுவும் நீதிமன்றத்தில் உங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படலாம் என்றார். லாரன் நடுங்கும் கைகளுடன் சுற்றிலும் பார்த்தாரானால் யாரும் அவரை பார்க்கவில்லை. காவலர்கள் கைவிலங்கு மாட்டிய போது அவரது கண்ணீர் வழிந்தது. அம்மா இன்னும் அமைதியாகவும் உறுதியாகவும் முன்னால் நின்றார். லாரனை கேபினில் இருந்து அழைத்துச் செல்லும்போது உண்மையான வலிமை மௌனத்திலும் பொறுமையிலும் உள்ளது என்பது எல்லோருக்கும் புரிந்தது. லாரனின் கண்ணீர் வழிய, தயவு செய்து அம்மா, நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று அவர் உதவியற்று மன்றாடினார். ஆனால் அம்மாவின் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. மன்னிப்பு கேட்பது போதாது. உங்கள் செயல்களுக்கு விளைவுகள் இல்லாமல் போகாது. நீங்கள் தேர்ந்தெடுத்ததற்கு இப்போது விலையை செலுத்த வேண்டும். கேபினில் உள்ள பயணிகள் மௌனமாக பார்த்து நின்றனர். எல்லோருக்கும் ஆணையிட்ட பெண் இப்போது காவலர்களுடன் அவமானப்படுத்தப்பட்டு நடந்து சென்றார். அம்மா கேபினை நோக்கி திரும்பி அமைதியான தெளிவான குரலில், இன்று இங்கு நடந்தவற்றிற்கு எல்லோரிடமும் நான் மன்னிப்பு கேட்கிறேன். இத்தகைய நடத்தை எங்கள் விமானங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. இனிமேல் ஒவ்வொரு பயணிக்கும் அவர்கள் தகுதியான மரியாதை கிடைக்கும் என்றார். விமானத்தில் இருந்து கரவொலி எழுந்தது. ராஜ்குமார் புன்னகைத்து மெதுவாக கைதட்டினார். அம்மா புன்னகைத்து கதவை நோக்கி நடந்தார். அவரது உதவியாளர்கள் மௌனமாக அவரை பின்தொடர்ந்தனர். விமானத்தின் உள்ளே இருந்த சூழல் முற்றிலும் மாறியது. பதற்றம் மரியாதைக்கும் பாராட்டுக்கும் வழிவகுத்தது. வெளியேறிய போது எல்லாவற்றையும் கவனித்த ஒரு பணக்கார பெண்ணால் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. அம்மா, நீங்கள் உண்மையிலேயே ஆச்சரியமானவர் என்று அவர் கூறினார். அம்மா புன்னகைத்து, நன்றி. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நியாயத்தை பாதுகாப்பது எப்போதும் மதிப்பு வாய்ந்தது என்று பதிலளித்தார். வெளியே தூய்மையான காற்று அவர்களின் முகத்தில் பட்டது. ஓட்டுநர் மரியாதையுடன் கதவை திறந்தார். அவரது உதவியாளர்கள் அருகில் வந்து மெதுவாக திட்டங்களை விளக்கத் தொடங்கினரானால் அம்மாவின் மனம் இன்னும் விமானத்தில் நடந்த நிகழ்வுகளில் இருந்தது. மாதங்கள் கழித்து நீதிமன்ற நாளில் லாரன் சோர்ந்து நீதிமன்ற அறைக்குள் நுழைந்தார். அவரது முகம் வெளிரியிருந்தது. கண்களில் முந்தைய திமிரின் ஒரு அறிகுறி கூட இல்லை. நீதிமன்ற அறையில் மக்கள் நிரம்பியிருந்தனர். பத்திரிகையாளர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள், அம்மாவை ஆதரிக்க வந்த கூட்டம். எல்லோரும் அங்கு இருந்தனர். அம்மா எப்போதும் போல உறுதியுடனும் கண்ணியத்துடனும் நிமிர்ந்து நின்றார். லாரன் தயங்கியபடி ஸ்டாண்டிற்கு அருகில் வந்தார். அவரது குரல் மெலிந்து வெட்கத்தால் நிரம்பியிருந்தது. சார் நீதிபதி, நான் மிகவும் வருந்துகிறேன். அம்மாவிடமும் இங்கு இருக்கும் அனைவரிடமும் மன்னிப்பு கேட்கிறேன். என் முன் யார் இருக்கிறார் என்று நான் யோசிக்கவில்லையானால் இப்போது புரிந்துவிட்டது. பிரச்சினை நபரில் இல்லை, செயல்களில் உள்ளது. நீதிமன்றத்தில் மௌனம் நிலவியது. அம்மா தலைகுனியாமல் லாரனை பார்த்தார். நீதிபதி அம்மாவுக்கு பேச அவகாசம் அளித்தார். அவர் தெளிவான உறுதியான குரலில், நீதிபதி சார், நான் இங்கு எனக்காக மட்டுமல்ல, மௌனிக்கப்பட்டவர்களுக்காகவும் அவமானப்படுத்தப்பட்டவர்களுக்காகவும் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்காகவும் இருக்கிறேன். யாரையும் அவர்களின் ஆடை, நம்பிக்கைகள் அல்லது அடையாளம் காரணமாக இப்படி நடத்த விரும்பவில்லை. ஒவ்வொரு நபரும் கண்ணியத்துடன் வாழ தகுதியானவர் என்றார். நீதிமன்றத்தில் முணுமுணுப்பு கேட்டது. நீதிபதி தலையசைத்து தீர்ப்பை அறிவித்தார். லாரன் ரீட் உடல் தாக்குதல் மற்றும் பொது இடத்தில் அவமானப்படுத்தியதற்காக தண்டிக்கப்படுகிறார். மேலும் நீதிமன்றம் லாரன் வில்லியம்ஸுக்கு இழப்பீடு வழங்கவும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கவும் உத்தரவிடுகிறது. லாரன் தன்னிடத்தில் நடுங்கிகைகளை இறுக்கி அம்மாவை பார்த்து மன்றாடினார். அம்மா, தயவு செய்து என்னை மன்னிக்கவும். ஆனால் அம்மா லாரனை பார்க்காமல் அமைதியாகவும் உறுதியாகவும், உங்கள் மன்னிப்பு உங்கள் செயல்களின் விளைவை மாற்றாது. நீங்கள் தேர்ந்தெடுத்ததற்கு இப்போது விலையை செலுத்த வேண்டும் என்று கூறினார். நீதிமன்றத்திலிருந்து வெளியேறும்போது பத்திரிகையாளர்கள் மைக்குகளை அம்மாவை நோக்கி நீட்டி, லாரனின் மனம் திரும்புதல் உங்களை பாதித்ததா? மன்னிப்பீர்களா என்று கேட்டனர். அம்மா பத்திரிகையாளர்களை பார்த்து கண்களை சுருக்கியுறுதியுடன், நீதி நிறைவேற்றப்பட்ட பின்னரே மன்னிப்பு உண்டு. பொறுப்பு இல்லாமல் மனந்திரும்புதலுக்கு அர்த்தமில்லை. அன்று நீங்கள் என்னை மட்டும் அல்ல, மனித நேயத்தையே தாக்கினீர்கள். எனவே முக்கியமானது மன்னிப்பு அல்ல, நீதியே என்றார். அந்த கணத்தில் சுற்றியிருந்த மக்கள் கைதட்டத் தொடங்கினர். சிலரால் கண்ணீரை அடக்க முடியவில்லை. அம்மா அமைதியாகவும் கண்ணியமாகவும் நடந்து சென்றார்.
இந்த சம்பவத்திற்கு பிறகு அம்மாவின் உரிமையில் உள்ள விமான நிறுவனம் மாபெரும் முடிவுகளை எடுத்தது. எல்லா ஊழியர்களுக்கும் மனித உரிமைகள் மற்றும் பாகுபாட்டிற்கு எதிரான பயிற்சி கட்டாயமாக்கப்பட்டது. ஒவ்வொரு பயணியும் மதிப்பு வாய்ந்தவர் என்ற முழக்கம் நிறுவனத்தின் சுவர்களிலும் எல்லா விமானங்களிலும் பொறிக்கப்பட்டது. ஒவ்வொரு பயணிக்கும் தகுதியான மரியாதையும் கண்ணியமும் சமமாக வழங்கப்பட வேண்டும் என்று கட்டாயமாக்கப்பட்டது. லாரனின் அதிகாரப்பூர்வ மன்னிப்பு மற்றும் மனந்திரும்புதல் நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. ஆனால் அம்மா இந்த அறிக்கைகளுக்கு பிறகு முக்கியமானது பாடம் கற்றுக்கொள்ளப்பட்டதா என்பதே. மக்கள் மற்றவர்களை அவர்களின் தோற்றத்தால் அல்ல இதயத்தால் மதிப்பிட கற்றுக்கொள்கிறார்களானால் நாம் நமது இலக்கை அடைந்துவிட்டோம் என்று கூறினார். மாதங்கள் கழித்து அம்மா மீண்டும் ஒரு விமானத்தில் ஏறினார். இந்த முறை கேபினில் உள்ள சூழல் முற்றிலும் வேறுபட்டிருந்தது. எல்லோரும் கனிவுடனும் மரியாதையுடனும் நடந்து கொண்டனர். தலைமை ஏர் ஹோஸ்டஸ் புன்னகையுடன் அம்மாவின் அருகில் வந்து, வரவேற்கிறோம் அம்மா, உங்களுடன் பறக்க கிடைத்தது எங்களுக்கு பெருமையாக உள்ளது என்று கூறினார். அம்மா புன்னகைத்து நன்றி என்று கூறி தனது இருக்கையில் அமர்ந்தார். விமானத்தின் ஜன்னல் வழியாக பார்க்கும்போது அவருக்கு ஆழமான நிம்மதி உணர்ந்தது. அவர்கள் கடந்து வந்த அந்த கடினமான தருணங்கள் அவர்களுக்கு வலிமையை மட்டும் அளிக்கவில்லை, மற்றவர்களுக்கு பெரிய மாற்றங்களுக்கும் வித்திட்டது. விமானம் வானத்தில் உயர்ந்தபோது அம்மா ஜன்னலில் தனது பிரதிபிம்பத்தை கண்டார். அந்த நிமிடத்தில் அவர் என்ன நினைத்தார் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் அவருக்கு தெரியும், மாற்றம் தொடங்கிவிட்டது. இனி யாரும் நீங்கள் இங்கு இருக்க முடியாது என்று சொல்ல மாட்டார்கள். அன்று விமானத்தில் நடந்தது உலகம் முழுவதும் எதிரொலித்தது. மக்கள் சமூக ஊடகங்களில் அம்மாவை பற்றி பேசினர், அவரை ஆதரித்தனர். மரியாதை எல்லாவற்றிற்கும் மேலானது என்ற ஹேஷ்டேக் நீண்ட நாட்களாக பிரபலமாக இருந்தது. வாரங்களுக்கு பிறகு அம்மா கேமராக்களுக்கு முன் தோன்றி ஒரு குறுகிய ஆனால் வலிமையான வீடியோவை வெளியிட்டார். ஆடம்பரம் என்பது வெறும் தோற்றமல்ல என்று அவர் வீடியோவில் கூறினார். உண்மையான ஆடம்பரம் என்பது எல்லோரையும் மரியாதையுடன் நடத்துவதும் ஒவ்வொரு நபரும் தங்கள் மதிப்பை உணர உதவுவதும் ஆகும். வெற்றி என்பது நீங்கள் பெற்றவற்றால் அளவிடப்படுவதில்லை, மற்றவர்களுடன் நீங்கள் எவ்வாறு உறவு கொள்கிறீர்கள் என்பதால் அளவிடப்படுகிறது. எனவே இனிமேல் எங்கள் நிறுவனத்தில் ஒவ்வொரு பயணிக்கும் அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தகுதியான மரியாதை கிடைக்கும். இந்த வார்த்தைகள் உலகம் முழுவதும் எட்டியது. மக்கள் அம்மாவை பற்றி பேசியவரை ஒரு முன்மாதிரியாக கருதினர். இனி எந்த விமான பயணத்திலும் யாரும் உங்கள் தோற்றத்தால் இங்கு இருக்க முடியாது என்று சொல்ல மாட்டார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். அம்மா வானத்தை நோக்கி புன்னகைத்தார், ஏனெனில் மிகப்பெரிய வெற்றிகள் வலிமையால் மட்டுமல்ல, உலகை மாற்ற ஒரு படி எடுப்பதன் மூலமே வருகின்றன என்பது அவருக்கு தெரியும். அவர் அந்த படியை எடுத்து வைத்திருந்தார். குறிப்பு: இந்த கதையை நீங்கள் விரும்பினாலை செய்யவும், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். அம்மாவின் இடத்தில் நீங்கள் இருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்? உங்கள் எண்ணங்களை கருத்துகளில் பகிரவும். உலகில் மேலும் பலர் மரியாதையுடனும் நீதியுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இந்த கதையை உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிர்ந்து மேலும் பலரை அடைய உதவுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், மரியாதை என்பது எல்லோரின் உரிமை. ஒன்றாக மேலும் நீதியும் மரியாதையும் நிறைந்த உலகத்தை உருவாக்க முடியும்.